ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 33 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20,083 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,000 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல 82,000 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 142 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 56 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 50,755 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 30,723 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 33 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸ்மால் கேப் 53,186 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 5 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் வந்து 1,246 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2,546 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தா அடுத்த டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. 16 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 11 ரூபா டிவிடன் 16 ரூபா டிவிடெண்டு, இதுக்கு மட்டுமே 6,256 கோடி டிவிடெண்டுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனைனா, கடன் வாங்கி ஒரு கடன் அடைப்பாங்க, அட் த சேம் டைம் இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அதாவது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அடுத்து அதை கடன் அடைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு கடன், அந்த ஃபார்முலா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டிவிடனுக்கான ரெக்கார்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆகஸ்ட் 27 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 16 ரூபா டிவிடெண்டு. ஸோ இது வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேன் பண்ண போகிறாங்க. அதாவது மணி வச்சு பெட் பண்ணி எர்ன் பண்ணுற ஆன்லைன் கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இது மூலமாட்டு இந்தியாவோட ஆட் ரெவன்யூவில், அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 4,500 கோடி அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஆன்லைன் பெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபோ அல்லது வந்து வேறு ஆப்ஸோ யூஸ் பண்ணும்போது தெரியும் எந்த அளவு வந்து அந்த ஆட்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேமிங் கம்பெனிஸை பேன் பண்ணுறது மூலமாட்டு 4,500 கோடி அளவுக்கு ஆடில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கலாம். ஸோ ஐபிஎல் டைமில் கூட அந்த ஆடெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு கெட்ட விஷயம் தான். ஏன்னா இப்போ இதிலே நிறைய பேர் வேலை பார்க்கவங்க இருப்பாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் வேலை பார்க்க இருப்பாங்க, இந்த இண்டஸ்ட்ரியிலே நிறைய டேலண்டட் பர்சன்லாம் இருப்பாங்க. பட் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வந்து பேன் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியாப்பட்டது மாதிரி இல்லை. ஒரு பக்கம் அது நல்லது தான் பேன் பண்ணுறது, ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை இழப்பு நடக்க தான் சான்சஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, சில கம்பெனிஸ் இப்போ அவங்கள டிரான்சிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது மணி வச்சு பெட் பண்ணுறதை தவிர்த்துட்டு Dream11 என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ரியல் மணி கேமிங் பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாட்டி இப்போ எம்ப்ளாயீஸு அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி டிரான்சிஷன் பிளான் கொண்டு வராங்க. ஸோ அவங்களோட ஃபோக்கஸாக ஃபேன் கோடு, அது போக ட்ரீம் செட் கோ, ட்ரீம் கேம் ஸ்டுடியோஸ், அது இல்லாமல் வில்லோ டிவி, கிரிக் பஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மணி வச்சு கேம் விளையாடாமல் மற்ற பிஸ்னஸில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி Dream11 தரப்பில் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மணி கேமிங் பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இதே மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து மணி வச்சு கேம் விளையாடாமல் இப்படி டைம் பாஸ் விளையாடுற மாதிரி கொண்டு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அதில் யாருமே அடிக்ட் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் மோஸ்ட்லி இந்த சூசைட்ஸ் எல்லாமே நடக்காமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா கேமிங் கம்பெனிஸ் முடிவு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்த அப்டேட்டு, இவங்க 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹார்மன் கனெக்டட் சர்வீஸ் அந்த கம்பெனியில் வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ER&D அதில் வந்து இருக்கிறாங்க, அந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இல்லாமல் டிஜிட்டல் இன்ஜினியரிங், டிவைஸ் இன்ஜினியரிங் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கம்பெனி நாங்கள் அக்யூசிஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $375 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஹார்மன் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்கள்ட்ட தான் அந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா $375 மில்லியன் வாங்குறாங்கன்னா இந்தியன் வேல்யூவில் 3,200 கோடி வரும். ஸோ அது இல்லாமல் யூஎஸில் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் இதெல்லாமே முடிஞ்சிச்சுன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டிசம்பர் 31 இந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. கேஷ் மூலமாக தான் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு USA கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஐடி சர்வீஸும் இருக்குது. மோர் தென் 5,600 எம்ப்ளாயிஸ் இருக்குது. 14 கண்ட்ரீஸில் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயும் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. யூஎஸில் இருக்குது, சவுத் கொரியாவில் இருக்குது, யூகேயில் இருக்குது, போலாண்டில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது. இந்த கம்பெனியோட 2022 ரெவன்யூ பார்க்கும்போது $315 மில்லியன் இருக்குது. 23 $308 மில்லியன், 24 $314 மில்லியன். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் ரெவன்யூ வந்து சர்வீஸ் செக்மெண்ட்ல தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விப்ரோ இதை அக்யூசிஷன் பண்ணுறது விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் 250 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டில் 20 டைம்ஸ் கீழே தான் அந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ₹20 ₹25 கிட்ட இவ்வளோதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது விப்ரோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. 3,200 கோடிக்கு இந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஃபுல் கேஷ் டீலில் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி பங்கு இன்றைக்கி 405 ரூபா வரைக்கும் வந்துச்சு. கடைசியில் 406 ரூபாவில் 403 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. 403 ரூபா 35 காசு வரைக்கும் வந்தது. கடைசியில் 406 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட விரைவில் 52 வீக் லோ டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். 390 ரூபா தான் 52 வீக் லோ. அதை டச் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த சிகரெட் பிஸ்னஸில், அதாவது சிகரெட்டுக்கு டேக்ஸ் கொண்டு வரதுனால இவங்களுக்கு மேபி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் சொல்கிறாங்க. ஆனால் மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் இன்னும் போகலாம். அதாவது 52 வீக் லோவை டச் பண்ணி அதுக்கு கீழே கூட போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடிசியில் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள். அது ரீசெண்ட் டேஸில் அப்படி மந்தமாக தான் இருக்குது. பெருசாக எந்த மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து டேக்ஸ் வர நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க சின் ப்ராடக்ட்ஸுக்கு. இது எப்படி இம்பேக்ட் ஆகும்னு தெரியல. பட் அவங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேறு பிஸ்னஸுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் வந்து பணத்தை வச்சு விளையாடாமல் பணம் இல்லாமல் விளையாடுற மாதிரி கொண்டு வராங்களோ, அங்கே சிகரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு இருக்காங்க ஐடிசி. ஸோ விரைவில் அது வந்து ஃபுட் பிஸ்னஸ், ஐடி இப்படி நிறைய இண்டஸ்ட்ரி அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்கன்னு நான் விரும்புகிறேன். நெக்ஸ்ட் செயிலோட பிலாய் ஸ்டீல் பிளான்ட் வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ எங்களோட ஆப்ரேஷனல் மைல்ஸ்டோன், அதாவது புதிய மைல்ஸ்டோனை டச் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாட்டு 2345 டன்ஸ் வந்து சிங்கிள் டேல இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏர்லியர் ரெக்கார்டு வந்து ஹையஸ்ட் எவர் ட்ரிப்ஸ்ன்னு பார்க்கும்போது 75 ட்ரிப்ஸாக தான் இருந்தது. இப்போ அது 72 இருந்தது. இப்போ 75 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2267 டன்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க ஒரே நாளில். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து செயிலோட பிலாய் ஸ்டீல் பிளான்ட்டில் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட் 4478 ரூபாவில் இருக்குது. 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பிக் ஆர்டர் கிடச்சிருக்குது. 62,000 கோடி கிட்ட வரும். 97 தேஜாஸ் ஜெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ண போகிறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு. 62,000 கோடி ஒர்த் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஆர்டர். கம்பைன் இது லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்டு, LCA MK1A ஃபைட்டர் ஜெட்டு. ஸோ இது 97 லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண போகிறாங்க HAL ஏர்ஃபோர்ஸுக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 6325 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கம்பெனிஸ் வந்து ப்ரொமோட்டரோட ஸ்டேக்கை Q1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 69.65% 70.97% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. JSW Steel 44.84% 45.31% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ் 68.86% 68.87% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 48.85% 48.90% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. JM ஃபினான்ஷியல் 56.50 56.51 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடியில் 90% 90.02 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜிண்டால் ஸ்டீலில் 62.22 62.36 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸில் 60.88 61.10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸில் 52.16 52.49 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேன்லாட் பிளாட்ஃபார்மில் 44.10 45.49 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் பவரில் 23.26 24.98 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 57.67 58.04 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வல்லூர் எஸ்டேட்டில் 47.37 47.43% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவாஸ் ஃபினான்ஷியரில் 26.47% 48.96% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பந்தன் பேங்க்ல 39.98% 40.92% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜியில் 60.94 61.91 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி கோஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 50.10 66.41% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ் வந்து இயர் பேசிஸில் அவங்களோட ஸ்டேக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கோல்டிஎம் கொடுத்த அப்டேட். கோல்டிஎம் இன்டர்நேஷனல் லிமிடெட் இவங்க 202 கோடிக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க QIP மூலமாட்டி. இவங்களோட லேப் கிரவுண்ட் டைமண்டில் வந்து ரீட்டைல் பிராண்டை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 90 ஸ்டோர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா ஓப்பன் பண்ண போகிறாங்க 18 to 24 மந்த்ஸில். கிட்டத்தட்ட 6 அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 10 மந்த்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கோல்டிஎம் இன்டர்நேஷனல் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸோட MD சுனிதா ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.25% ஆஃப் ஸ்டேக் வந்து 1395 கோடிக்கு டைல்யூட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7747 ரூபா பர் ஷேர் வச்சு பிளாக் டீலில் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து மார்கன் ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலில் ப்ரோக்கராக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் டீல் நடக்க இருக்குது. இந்தியன் சிமெண்ட்ஸோட ஆஃபர் ஃபார் சேல் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. 2.75 டைம்ஸாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து August 22 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதாவது நாளைக்கு க்ளோஸ் ஆகும். இது வந்து இந்தியன் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டெக்ஸ்மேக்கோ ரயில் 100 கோடி ப்ளஸ் கான்ட்ராக்ட் வந்து வேகன்ஸ்ட்டு, அதாவது வேகன்ஸ் அண்ட் பிரேக் பேண்ட்ஸ் அவங்கள்ட்ட வந்து வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. NTPCயோட சப்சிடி NTPC கிரீன் எனர்ஜி
இவங்களுக்கு 49 மெகாவாட் கேப்டா சோலார் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட். இது என்டிபிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. லாரஸ் லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட், இவங்க லாரஸ் சிந்தசிஸ்ங்கிறது இவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனியாக இருக்குது. ஸோ இதில் சில ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க இவங்களோட கம்பெனிஸில். அந்த லாரஸ் சிந்தசிஸை வந்து ஸ்ரீயம் லேப்ஸ் அது கூட வந்து மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிமைனிங் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாரஸ் லெபார்டரிஸ் கூட வந்து இன்டிகிரேட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எந்த வித மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாரஸ் லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. கல்பட்டாரு லிமிடெட் கொடுத்த அப்டேட், நெட் டெப்ட் வந்து 15% குறைச்சிருக்காங்க. 7,939 கோடியாக இருக்குது இந்த Q2ல. ஆக்சுவலி இவங்க வந்து 1,590 கோடி ஐபிஎம் மூலமாக ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் இப்போ நெட் டெப்ட் 15% குறைஞ்சிருக்குது. சேல்ஸ் புக்கிங்கும் 83% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சேல்ஸ் வால்யூம் 8% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து கல்பட்டாரு லிமிடெட் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.